அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிச்ச நாளே போறாம்பட்ட எனக்கு ஒரு டவுட்டு. இந்த நிறைய பேர் ஹேக்கு பாங்குக்கு முன்னுக்கு செலவாத்து செல்லுது தொய்தாள்க பிள்ளைன்னு சொல்லுங்க அங்கோட ஆள்க எந்துங்க செலவாத்துகளை புறக்கணிச்சிய செலவாத்து தேவையில்லைன்ற அமைப்புக்குமா என்கிட்ட கேள்வி கேக்கு. உங்களோட அறுத்தந்தி மௌலவிக்கு தொய்தாள்க செலவாத்து இல்லைண்டுவோ இல்லாட்டி பாங்குக்கு முன்னுக்கு மட்டும் இல்லைண்டுவோ கொஞ்சம் விளக்க முடியாது. உண்மையில பலராலும் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் இது. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒரு சொன்னீங்க தௌஹீத் ஆட்கள் அப்படின்னு. தௌஹீத் ஆட்கள் என்று உலகத்துல யாரும் இல்லை. முஸ்லீம்கள்னா எல்லாரும் தௌஹீத் தான். தௌஹீத்ன்றது அந்த சொல்லுக்குரிய அர்த்தத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு விளவும். தௌஹீத் என்று சொன்னால் தௌஹீதுல்லா, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துது. இந்த உலகத்துல யாரெல்லாம் முஸ்லீம் என்று தங்களை சொல்லிக் கொள்றாங்களோ அவங்க தௌஹீத் அந்த வார்த்தையை மறுத்தால், இந்த ஓர்மைப்படுத்துதல் வார்த்தையோட மறுத்தன்னு சொன்னா அவங்க முஸ்லீம்னு சொல்லல. ஏன்னா அல்லாஹ நாங்க ஓர்மைப்படுத்துதல் என்பது எல்லா முஸ்லீம்களுடைய அகீதா. எனவே சும்முள்ள ஆட்கள் தௌஹீத்காரன் சொல்றது என்னன்னு விளங்கல்ல. உண்மையில நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மக்களோட புழக்க பாஷையில குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சொல்றவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி தௌஹீத்காரன் சொல்றாங்க. சரி, அதை நாங்க வச்சுக்கொள்வோம் அப்படி இல்லை. இப்ப நீங்க ஒரு டவுட் என்னன்னு கேட்டால், இந்த பாங்குக்கு முன்னுக்கு சலவாத் இல்ல, அப்ப நீங்க சலவாத் சொல்றீங்க இல்லையான்னு கேட்கிறாங்க. உண்மையில எங்களுக்கு தெரியும் இல்ல, சலவாத்தை யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ அவங்க காஃபிர். தெளிவான ஃபத்வா. சலவாத் ஒரு முஸ்லீமா இருந்து கூட நபிக்கு சலவாத்து சொல்ல மாட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவனுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபிக்கு சலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்க சலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. அல்லாஹ்வோட ஓர்டர் இது. அப்போ அல்லாஹ் ஒரு ஓர்டர் ஒன்று போட்டா நபிக்கு சலவாத்து சொல்லுங்க. நாங்க சலவாத் சொல்றல்ல, சலவாத் சொல்ல மாட்டோம்னா நாங்க முஸ்லீமே அல்ல. எனவே மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். எப்ப நாங்க சலவாத்துல சொல்றோம்டா, பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைஹி, யார் எனக்கு ஒரு விடுத்தம் சலவாத்து சொல்றாங்களோ அல்லாஹ் அவருக்கு சலவாத் சொல்ற ஆளுக்கு 10 விடுத்தம் அருள் செய்கிறார். சும்மா இல்ல. அப்ப நாங்களும் திரும்ப திரும்ப சொல்றோம், மக்களே நீங்க அதிகமாக நபிக்கு சலவாத்து சொல்லுங்க, நபிக்கு சலாம் சொல்லுங்க, சலவாத்தை மறுக்கவான. அப்ப நாங்க எதை மானான்றோம்டா, இந்த இஸ்லாம் காட்டி தராத சில மெத்தடுகள் இருக்கு. ஆட்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எது கூடும் எது கூடாதுன்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு உதாரணம், ஒரு நாளைக்கு எத்தனை வக்து ஃபர்லான தொழுகை இருக்குது? 5 வக்து இருக்குது. இப்ப யாரு சரி ஒருத்தர் கூட நான் அல்லாஹோட இறக்கம், நான் நபியோட இறக்கம், நான் ஒரு நாளைக்கு 6 வக்து தொலை போறேன், ஃபர்லான தொழுகை 6 வக்து தொலை போறேன்னு நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள இல்ல. சுபஹ் எத்தனை ரக்காத் நீங்க தொழுவுற? 2 ரக்காத். சுபஹ ஒரு 3 ரக்காத் தொலை போறேன், எனக்கு அல்லாஹோட ஆசை கூடன்னு சொன்னா 3 ரக்காத் தொலையுமா? தொழுது அந்த தொழுகையோட நிலைமை என்ன? பாத்தில். தொழுகை ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்க தெளிவாக சொல்றோம், ஒரு முஸ்லிம் நபிக்கு சலவாத்து சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அவர் முஸ்லிமே அல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாச்சு. சரி, அதே நேரத்தில் அல்லாஹ்வோட ஓர்டர் நபிக்கு சலவாத்து சொல்லுங்க. அதே மாதிரி யார் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விடுத்தம் சலவாத்து சொல்றாங்களோ அல்லாஹ் 10 விடுத்தம் அருள் செய்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, மன் துக்கிருத்து, இந்த நபியோட பேர் யாரிடம் சொல்லப்பட்டு அவர் சலவாத்து சொல்லலையோ அவர் பகீல், கஞ்சத்தனம் முடிச்சவர் வருது. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சலவாத்து சொல்ல வானாண்டு யாருக்கும் நாங்க சொல்றதும் இல்ல. அப்படி சொன்ன மாதிரி யாரும் நன்னா கண்டில்லை. இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில பொதுமக்கள் கேட்கிறா, உண்மையில கேட்கிறவங்களுக்கும் நாங்க அன்பாக சொல்றோம், நீங்க ஸ்டடி பண்ணுங்க யாரு வானான்றாங்க, எதை வானான்றோம்டா அதையும் சொல்லிடணுமே. இப்ப பாங்கு சொல்றதுக்கு முன்னால சில பள்ளிகளை நாங்க பாக்குறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மதுன்னு சலவாத்தை சொல்லி போட்டு அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லுவாங்க. இன்னும் சில பள்ளிகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் இஸ்திக்ஃபார் சொல்லி போட்டு பாங்க சொல்லுவாங்க. இன்னும் சில பள்ளிகள்ல சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அந்த கலிமா ஒன்று சொல்லிட்டு பாங்கு சொல்லுவாங்க. இப்ப நாங்க சொல்றது இந்த அதான்ன்றது, பாங்கு சொல்றது என்பது ஒரு இபாதத். இந்த இபாதத்துல எங்களுக்கு கூட்டவும் இல்லாத குறைக்கவும் இல்லாது, அப்படித்தானே? அந்த முறையில செய்யணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம், பாங்குக்கு முன்னுக்கு பள்ளியில ஏதோ இந்த லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கொண்டு செலவாத்து சொல்றது இஸ்லாத்துல இல்லாதன்றது, அந்த கட்டத்தில் சொல்வது இல்லைன்னு ஹதீஸ் எப்படி வருது? பாங்கு முடிஞ்சதுக்கு போறோம், நபியிட மீது செலவாத் சொல்லணும். அந்த ஹதீஸ் தெளிவா வருது. பாங்கு சொல்லக்கூட நாங்க பதில் கொடுக்கணும். எப்படி முஅத்தின் சொல்றோம் அல்லாஹ் அக்பர், நாங்களும் அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ, ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் வரக்கூட லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு பதில சொல்லிட்டு பாங்கு முடிஞ்சதுக்கு போறோம், நாங்க ரசூலுல்லாஹ்வோட பேர்ல செலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத்
கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லது ஹதீஸ்ல வந்து ஏதோ ஒரு மெத்தட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. அப்ப ஸலவாத்தை சொல்லி போட்டு பாங்க துவா சொல்லி. அப்ப இதுல என்ன தவறு இருக்குது? நாங்க சொல்றோம் ஸலவாத்தை சொல்லுங்கன்றோம், நபி சொன்ன மாதிரி சொல்லுங்க. கட்டாயம் சொல்லணும். பாங்க முடிஞ்சலாம். இப்ப பாங்கல ரசூலுல்லாஹோட பேர் வந்தால் அந்த இடத்துல ஸலவாத்து சொல்லணும். அந்த பாங்க செல்லக்கே ஸலவாத். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க ஸலவாத் சொல்லுங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. பாங்க செல்லக்கே ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க அதே மாதிரி பதில் சொல்லுங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி போட்டு ரசூலோட பேரை கேட்டதுனால உங்களுக்கு ஸலவாத் சொல்லுங்க. அது பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இன்னொரு விலையும் கொள்ளணும். இப்ப இந்த மையத்தூட்டுக்கு போறேன், இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னால சப்ஜெக்ட் சொன்னீங்க, மையத்தூட்டுக்கு போய் சலாம் சொல்றோம். அப்ப எல்லாரும் எப்படி சலாம் சொல்லுவாங்க? கையை கொடுத்து அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் அலைஹி இப்படி மோந்து கொள்வாங்க. இது எங்க இப்ப இது வானான்றோம். இந்த மெத்தட் வானாண்டத்தோட ஆட்கள் பார்ப்பாங்க. பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்ல வானான்றாங்க. இது பிழை. நாங்க ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்ல வானாண்டல்ல, மையத்தூட்டுக்கு போனா அந்த சொந்தக்காரர்களை சந்திச்சு அவங்க கவலையில் இருப்பாங்கன்றதுனால நபி சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல. மையத்தூட்டுல யார் உறவினர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல். எப்படி ஆறுதல் சொல்றது? துவா சொல்லி இருக்கிறாங்க. அஸம் அல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையிதிக. அல்லாஹ் உங்களுக்கு அந்த கூட்டி தரட்டும். சரி, உங்களோட கவலை உங்களோட இழப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா நட்கூலிய தரட்டும். சரி, உங்களோட கவலை இல்லாமலாக்கட்டும். மௌத்தா போய் இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவுடைய பாவத்தை மன்னிக்கட்டும். இந்த துவாவைத்தான் மையத்தூட்டுக்கு போயிட்டு அந்த சொந்தக்காரர்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லி ஓத சொன்னாங்களே தவிர அங்க போயிட்டு அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் சொல்லலே. இப்ப எனக்கு முன்னே தெரியாம ரசூலுல்லாஹ்வோட பேர்ல அல்லாஹ் சொல்லது கொண்டே இல்ல, பொதுவா அம்புடா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி போட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. துவா ஓதிட்டு நீ அவங்களுக்கு தேவையான ஆறுதலை சொல்லு. அப்ப எங்களுக்கும் ஆசை, யாராவது இருந்தா நீங்களும் நண்பர்களோட பழகுறீங்க, பலரோட பழகுறீங்க, யார்ட்டையாவது கேளுங்க, மையத்தூட்டுக்கு போயிட்டு அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தாளர்களை சந்திச்சு கையை கொடுத்து அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் அலைஹி சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? இது ஒன்றுமே இல்ல. இந்த லைஃபான செய்தி அப்படி கூட இல்ல, நான் தான் கண்டு இல்ல. அப்படி இருந்தா எனக்கும் சொல்லித்தாங்க. அதாவது இஸ்லாத்துல பின்பற்ற முடியுமான ஹதீசுகள் இருந்தா சொல்லித்தாங்க. நான் படிச்சிருக்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டா, மையத்தூட்டுக்கு போறீங்களா, அந்த குடும்பத்தாரர்களை சந்திக்கிறீங்களா, ஆறுதல் சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் துஆ சொன்னாங்க. அஸம் அல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையித். இன்னொரு துஆவும் இருக்குது. எனவே நாங்க என்ன சொல்ல வரோம் என்றால், மக்கள் விலையும் கொள்ளணும். தயவு செய்து ப்ளீஸ் பண்ணி இல்லாததை சொல்ல வாங்க. எப்படி இல்லாததை? இப்ப நீங்க தான் கேட்டீங்க அந்த ஸலவாத் சொல்ல வானான்றீங்க. அப்படி நேரடியா கேட்டது. உங்களோட தௌஹீத் ஆட்கள் நிறைய பேர் வந்து இப்படி ஸலவாத்தை புறக்கணிச்சு தேவையில்லை, அல்லாஹ் பாதுகாக்கும், நான் அப்படியே ஒன்றும் இல்ல சொல்லி இல்ல மக்கள். அவங்களுக்கு மத்தியில அந்த மாதிரி போலதான். ஆனா அந்த கருத்துக்களை பரப்புற ஆட்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளலாம். அல்லாஹ் பயந்து. ஏன்னா பொய்யாக ஒரு ஸலவாத்து சொல்லுங்கோ என்ற சமூகத்தை பார்த்து கூடியவங்க ஸலவாத்தை மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது ஒரு இட்டுக்கட்டு. அது பெரிய பாவம். எனவே நாங்க மக்களுக்கு என்ன சொல்றோம்டா, தயவு செஞ்சு அந்த ஊகங்களை வச்சு டவுட்ஸுகளை வச்சு இன்னார் இப்படித்தானே நீங்க தீர்மானிக்க வேணாம். ஏதாவது டவுட்ஸுகள் இருந்தா தாராளமா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களை சந்திச்சு அன்பான முறையில உரையாடி கேளுங்க. சண்டை பிடிச்சி இப்ப எங்களுக்கு சில நேரம் நாங்க மலக்கும் அல்ல, நாங்க பெரிய அறிவாளிகளும் அல்ல. உதாரணம், எங்களுக்கு தெரியாத செய்தி யாராவது இன்னொரு சகோதரர் வந்து மௌலவி நீங்க சொல்றதுக்கு மாற்றமா ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னா நாங்க ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸ் சஹீஹாக இருந்தா. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனப்பாங்கு வரணும். நாங்க தெரியாதனத்துல சில விஷயங்களை விமர்சிச்சாலும் செஞ்சாலும் ஹதீஸ் சஹீஹ், குர்ஆன்ல வருது ஹதீஸ்ல வருது என்ற ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு இருக்கும். அப்படி ஒரு ஹதீஸ் கிடைச்சி நாங்க ஏற்றுக்கொள்ளாட்டி பெருமைக்கு உள்ள அடையாளம் அது ஹதீஸ மறுக்கு. சொன்னாங்களே பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ், பெருமையாண்டா உண்மையை மறுக்கிறது. உண்மையை மறுக்குதான் பெருமை. அப்ப நாங்களும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். யாராவது ஒரு உண்மையை வந்து சொன்னாங்கன்னா நானும் தான் நீங்களும் தான் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளும். அதை சரியோன்னு பார்த்துட்டு அதை பின்பற்றதான் வழி. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.